அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு மண்டல குருவின் மங்காத்தா ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். இது யாருக்கு அப்படின்னா சிம்ம லக்னம் அண்ட் சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பகவான், இந்த மண்டல குரு என்ன மாதிரி மங்காத்தா ஆட்டத்தை ஆட போகிறார், அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன, இந்த தலைப்பு என்னன்னு தான் பார்க்க போகிறோம். சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது காணல் நீர். மீண்டும் தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். காணல் நீர். ஆக நீர் போல தெரியும், அது காணல் நீராக மாறிடும், நீர் அல்ல. அந்த மாதிரி ஒரு சூழல் வருது. இதுவரையில் லாப குருவாக இருந்து பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுத்து கொண்டிருந்தவர், அது பெரிய அளவுக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதை விட மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டத்தை, இழப்புக்களை, மன உளைச்சலை, சிக்கல்களை ஏற்படுத்த போகிறார். நெகட்டிவான பலன்களாக இருக்கும், ஜாக்கிரதை. அதில் இந்த ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள், சார் நீங்கள் லென்த்தியாக பேசுகிறீங்க, வளவளகுணம் எவ்வளோ பேசுகிறீங்க, ஊயின்லாம் ரொம்ப சொன்னது எனக்கும் ஒரு ஃபீல் ஆனதால் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தனியாக பிரிச்சிருக்கேன். அதில் டேட்டு கொடுத்துருப்பேன். அந்த டேட்டை நீங்கள் பார்த்துக்கங்க. இல்லை ஜென்ரலான பலன்கள், நான் நல்லா மெடிடேட் பண்ணுறேன் சார், உங்களுடைய ஃபாலோயர் சார், உங்களை லவ் பண்ணுற ஆள் சார், இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்க வேண்டாம், எப்போதுமே நான் மெடிடேட் பண்ணுறேன் சார் அப்படின்னா விட்டுருங்க. இந்த என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுதுன்னு பார்த்துட்டு எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இல்லாட்டி அதில் பர்டிகுலர் டேட்டெல்லாம் கொடுத்துருப்பேன். அதில் குறிப்பாக வெரி டேஞ்சரஸ்ன்னு இந்த ஒரு மண்டலம் அதில் சொல்லியிருப்பேன். அந்த டேட்டு வக்ரகதியில் அந்த குரு பகவான் பயணிக்கிறது வெரி டேஞ்சரஸ். அந்த காலகட்டத்தில் ஒரு வாரம் முன்னாடி, நான் சொன்ன டேட்டுக்கு ஒரு வாரம் பின்னாடி, நான் கிட்டத்தட்ட 10லேருந்து 3வது மாதம் வரைக்கும் டேட்டு கொடுத்துருப்பேன், 2026 மார்ச் வரைக்கும். அதில் குறிப்பாக அந்த ஒரு மண்டலங்கிறது வெரி வெரி டேஞ்சரஸ். அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். காணல் நீராக மாறிடும். கிடைக்கிறது போல கிடைக்கும், கிடைக்காது, அது உண்மையாக இருக்காது, மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும், நெகட்டிவாக இருக்குது. ஏதோ ஓரளவு லாபத்தை பார்த்து பெரிய லாபம்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அதிர்ஷ்டம்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதை விட மிகப்பெரிய சிக்கல்கள், இழப்புக்கள், நிம்மதி, சந்தோஷ குறைவுகளை அவர் ஏற்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கார், ஜாக்கிரதை. ஃபஸ்ட்டு எடுத்ததும் சொந்த பந்தங்கள், சூழலை, வித்தை, திறமையில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். இதுவரையில் மற்றவங்கெல்லாம் அவங்கள மதித்தவங்க அலட்சியப்படுத்துவாங்க. சுகம் கெடும், மரியாதைக்கு குறைபாடு வரும். பெரிய அளவுக்கு வெற்றி, சக்சஸ்ன்னு பார்த்துட்டு இருந்தவங்க வெற்றி கிடைக்கிற மாதிரி இருந்து டபக்குன்னு அப்படியே அதல பாதாளத்தில் விழறதுன்பாங்கல்ல, பெரிய தோல்வியாக வரும். தோல்விங்கிறது வேற, இது நடக்கல, ரைட்டு விடுப்போ அப்படின்னு விட்டுறலாம், அதனால பெரிய இழப்பு வராது. படுதோல்வி அப்படிங்கிறப்ப அதுலேருந்து மீண்டு வர்றதே முடியாது. நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கே பல காலங்கள் ஆகும். அந்த மாதிரி ஒரு தன்மை வரும். பெரிய அளவுக்கு வியாதியில மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. போட்டி பொறாமைகள்ல நீங்க சிக்கிக்கிறதுக்கு அது எல்லாம் காணல் நீர் தாங்க. நீங்க பெரிய வியாதி வர வாய்ப்பு உண்டுங்கிறீங்க, அப்புறம் காணல் நீருங்கிறீங்க. என்ன சார், எப்படி சார் பலன் எடுத்துக்கிறது அப்படின்னா, பெரிய வியாதி வந்துடும்னு ப்ராப்பராக செக் பண்ணி இது பண்ணீங்கன்னா அது ஒன்றும் இல்லைன்னு ஆகிடும். இதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா பெரிய வியாதியாக மாறும். அதனால தான் அது வெரி டேஞ்சரஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் பார்ட்னர்ஸ், கீழே உள்ளவங்கள நம்பவே கூடாது. அவங்க ஏதாவது கொலையில் இழுத்து விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாம் களவு கீழா சாதாரண விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கி நம்மளை ரொம்ப டேஞ்சரஸில் இழுத்து விட்டாரியா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மாட்டிக்கிறது, எதிர்பாராத வகைகள்லாம் பிரச்சனைகள், எதிர்பாராதவைகளெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேரம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். அப்போ நீங்கள் ஒரு சாணக்கியன் போல முடிவெடுக்கணும். இது நடந்தால் இப்படி பண்ணிக்குவோம், ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரெடி ஆகிட்டு செய்யணும். இல்லாட்டி வாயும் கையும் கட்டிட்டு பேசாமல் இருக்கணும், கை கட்டி வாய் பொத்தி பேசாமல் இருக்கணும். உங்களால் இருக்க முடியுமா? யாராவது மதிச்சிட்டாங்கன்னா பேம்பிங்க, இறங்குவீங்க. அண்ட் அதிகாரம், அது எப்படி அவன் சொல்லலாம்? நான் யார் தெரியுமில்ல,
என் லெவல் என்னன்னு தெரியும்ல, என் பரம்பரை என்னன்னு தெரியும்ல, என் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும்ல, நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன பதவியில் இருக்கேன், இந்த மாதிரி அகங்காரங்கள்லாம் ஆப்பு வைக்க பார்க்கும். அது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். எல்லாம் காணல் நீர் உங்களுக்கு நெகட்டிவாக வருதா, அது சாதாரணம் இப்போதைக்கு அப்படி தான் இருக்கும். நான் சொன்ன அந்த 10லேருந்து 3 வரைக்குமே எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. வெரி டேஞ்சரஸில் கண்டிப்பாக ரெகுலராக அந்த 48 நாள் மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி பெரிய அளவுக்கு வியாதியில் மாற்றுறது, இல்லை பெரிய அளவுக்கு கடன் பகையில் மாற்றுறது, சுகக்கேடுகளை வரவழைச்சிக்கிறது, சொந்த பந்தங்கள் வழியில் மரியாதை இழப்ப, உங்கள் வித்தை திறமையில் டேஞ்சரஸாக இதுவரையிலும் சம்பாதிச்சு வச்ச பேரை கெடுத்துக்கிறது. ஏதோ ஒரு படத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இன்னும் 30 வருட 40 வருட அரசியல் வாழ்க்கையை சூன்யமாக்கிட்டான் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் வந்துடும். கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் அப்படி நடக்கும். ஜாகிரதை. நல்லது இது மாதிரி முக்கியமான இதா வேற வழி இல்லைன்னு செய்ய வேண்டியிருக்கா, ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஒரு ஆளுக்கு 2 ஆள்கிட்ட பார்த்துக்கணும். பார்த்துட்டு சரி பண்ணிக்கணும். என்ன மாதிரி சூழல் இருக்கு, டோட்டலாக எப்படி வருது, நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம். வெரி வெரி சிம்பிள் அஸ்ட்ரோமைண்ட் தெரபி. அன்புள்ளங்களுக்கு சொல்றது, மெடிடேட் பண்ணிட்டீங்களா ஈஸியாக கடந்து போவீங்க. கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்றீங்க. அதனால் தயவுசெய்து மெடிடேட் பண்ணிக்கங்க. இது காணல் நீராக போகக்கூடிய பயங்கர நெகட்டிவை சந்திக்கக்கூடிய சூழலாக இருக்குது. நினச்சதுக்கு மாறாக தான் நடக்கும். காணல் நீர்னாலே அப்படி தானே. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்களா சூப்பராக இருக்கும். நல்ல தசாபுத்தியோ கெட்ட தசாபுத்தியோ பெருசாக எதுவும் செய்ய முடியாது. நிதானமாக செஞ்சுக்குவீங்க. இந்த விழிப்புணர்வு இருக்கும். இல்லாட்டி கெட்ட திசாபுத்தினா எந்திரிக்கவே முடியாது. அந்த சொன்னேன் இல்லையா, இது வரைக்கும் சம்பாதிச்சு வச்ச பேரு புகழ் மரியாதை அந்த அரசியல் செல்வாக்கு அத்தனையும் இழக்கிற மாதிரிலாம் ஆயிடும். பார்த்துக்கணும். 6, 8, 12 அதிபதிகள் இல்லை பாதகாதிபதிகள் திசை நடக்குதுன்னா ஐயோ ஜாக்கிரதையா இருக்கு. என்னடா அது ஓவரா பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. அது டேஞ்சரஸ்ங்கிறதால. அதுலேயும் இந்த வக்ரகதியில் பயணிக்கிறது வெரி டேஞ்சரஸ்ன்றிருக்கேன். ஆக 10லேருந்து 3 வரைக்குமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப வெரி வெரி டேஞ்சரஸ். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுவும் இல்லை, எல்லாம் மாயை அப்படிங்கிற சூழல் தான் அந்த சிம்ம லக்னம் அந்த சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு நடக்கும். நல்லது நடந்தாலும் அது உண்மையான நல்லதல்ல, மாயை, டெம்பரரி, காணா போயிடும் அப்படின்னு அர்த்தம். பெரிய கெட்டது நடக்கிற மாதிரி இருந்தாலும் அதுவும் மாயை தான், டெம்பரரி தான், காணா போயிடும். ரொம்ப அவங்க வேண்டாம். ஆனால் ரொம்ப அது மாதிரி வர்றப்ப ஓவரா பயப்படுறது உடம்ப கெடுத்து படுக்க வச்சிரும். பெரிய அளவுக்கு வியாதியை கொடுத்துரும், கண்டங்களை கொடுத்துரும். நல்லது நடக்குதுங்கிறப்ப ஓவரா அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறது, நீடித்த துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்கள் உங்க வித்தை திறமையை காட்டுறதுல எச்சரிக்கை, ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். அதுக்குதான் பொதுவில் பயப்படுறீங்களா, கைகட்டி வாய் பொத்தி பேசாமல் இருந்துருங்க ஒரு 3 days. ஆஸ் யூஷுவல் என்ன செய்கிறீங்களோ நார்மல் ரொட்டீன்ஸ் செஞ்சுக்கலாம். அது நார்மல், அது பிரச்சனை இல்லை. புதிய சூழல், புதிய முயற்சிகள், புதிய ஒரு வித்தைய திறமையை காட்டுறேன்னு ஒரு இது பண்ணுறது, புதிய பங்குதாரர்களை சேர்க்கறது, புதுசாக ரிஸ்க் எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம். நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு அமைதியாக வண்டியை ஓட்டுங்க. இல்லை வேற வழி இல்லைன்னா ஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு பார்த்துக்கணுன்ட்டு 2 பேர்கிட்ட பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்துக்கணும். நல்ல திசாபுத்தி இருக்குன்னா சரி ரைட் செய்யலாம். அதெல்லாம் டெம்பரரி தான், போயிடும். காணல் நீர் தானே சொல்லியிருக்கேன். அது மாதிரி தெரியும். கெட்ட திசாபுத்தின்னாக்க வம்பு தான், வேணாம். பெரிய அளவுக்கு பேரை கெடுத்துட்டிங்கன்னா அப்புறம் போய்டும்ல. மானம் போயிடுச்சுன்னா அதோட மீண்டு வராதுல்ல. மானம் போயிடுச்சுன்னா அதோட அது முடிஞ்சிச்சு. கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னா அதோட திரும்ப நல்ல பேராக மாற்றுறது முடியாது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் நல்லவனாக நடந்தாலும் அதை சொல்லி காட்டி காலி பண்ணுவாங்க. ஸோ இந்த சிம்ம லக்னம் அந்த சிம்மராசி அன்புள்ளங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. ஈஸியாக இதை கடந்து போகலாம். இல்லாட்டி டேஞ்சரஸ். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து
வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.